ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசின உபதேசித்த காரியங்களைத்தான் மலை பிரசங்கம் என்று நாம் அழைக்கிறோம். அதில் ஒவ்வொரு வசனமாக நம்ம தியானித்து கொண்டே வருகிறோம். இன்றைக்கு காலை தியானத்தில் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நம்ம தியானிக்கலாம். அந்த வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. எளிமையாய் கிறிஸ்தவ வாழ்வை குறித்து நம் ஆண்டவர் பேசின உபதேசித்த காரியங்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இல்லை, 2 காரியங்கள் இருக்கிறது. உலகத்திலேயே பணக்கார மனிதர் யார் என்று நீங்கள் கேட்டிங்கன்னா அதற்கு ஒரு நல்ல பதில் சொல்வார்கள். யார் திருப்தியாக இருக்காங்களோ அவங்க தான் உலகிலேயே தலை சிறந்த பணக்காரர்கள். அடுத்தது, ஆரோக்கியமாக யார் இருக்காங்களோ அவங்க தான் செல்வந்தர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ திருப்தி அடைந்த ஒரு கிறிஸ்தவ வாழ்வு வாழ ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார். நம்ம என்ன நிலைமையிலே நம்மை வைத்திருக்கிறாரோ அந்த நிலைமையிலே நாம் திருப்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ரொம்ப முக்கியமான ஒரு வாழ்க்கை. பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், எந்த நிலைமையிலும் மனோரம்யமாக இருக்க நான் கற்றுக்கொண்டேன். மூல மொழியில் என்ன சொல்கிறாங்க அறிஞர்கள், எந்த நிலைமையிலும் நான் முறுமுறுக்காதிருக்க கற்றுக்கொண்டேன். அதான் அந்த மனோரம்யத்துக்கு அர்த்தம் என்று சொல்லுகிறார்கள். அப்படியானால் என்ன பொருள்? நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் அந்த நிலைமையிலே நான் திருப்தி அடைகிறேன். கிறிஸ்தவ வாழ்வு என்பது ஒரு திருப்தி அடைந்த ஒரு வாழ்வு. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, ஒருத்தர் சொன்னார், நாம் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு நமக்கு ரொம்ப பணம் தேவையில்லை, ஆனால் அடுத்த வீட்டுக்கார மாதிரி நாம் வாழணும் அப்படின்னு நினச்சா பணம் நிறைய தேவை. எல்லா மட்டங்கள்லையும் எல்லா விதங்கள்லையும் ஆண்டவர் சொல்றாரு, இந்த திருப்தியான வாழ்வு உங்களுக்கு எப்போ உண்டாகுமோ, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அப்ப நீதி, நியாயம், நேர்மை, அந்த நீதியான காரியங்கள். ரொம்ப வருடத்திற்கு முன்னால் நான் ஆசிரியராய் பணியாற்றிய பொழுது எனக்கு ஒரு தேவ மனிதர் ஒருவர் தலைமை ஆசிரியராக இருந்தார். திருநெல்வேலி மாவட்டம் மூலைக்கரப்பட்டி அரசு மேல்நிலை பள்ளியிலே நான் ஒரு 5 ஆண்டுகள் பணியாற்றினேன். அப்பொழுது எனக்கு ஒரு தலைமை ஆசிரியர் இருந்தார். அவர் இன்றைக்கு டிஓ ஆகி ரிட்டையர்ட் ஆகி ஒரு பெரிய ஊழியக்காரர். அவர் அரசு பணியில் இருந்த பொழுது அவர் ரொம்ப வசனத்தின்படி நடக்கணும்னு வாஞ்சை கொண்ட ஒரு அருமையான தலைமை ஆசிரியர். நான் அந்த பள்ளியிலிருந்து மாறுதலாகி வேறு பள்ளிக்கு வந்து விட்டேன். அவர் பதவி உயர்வு பெற்று டிஓவாக இருக்கார் கோயில்பட்டியில். 10வது வகுப்பு பரீட்சை முடிந்து பேப்பர் வேல்யூவேஷன் போட்டிருக்கு. இவர் தான் அந்த கேம்ப் ஆஃபீஸர். எப்படி யார் கேள்விப்படாமல் தெரியல, திடீர்னு எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. ஒரு வயதான ஒரு டீச்சர் ஃபோன் பண்ணாங்க. சார், நீங்கள் எங்கள் டிஓவுக்கு ரொம்ப ஃப்ரெண்டாம்ல, சொல்லுங்க அப்படின்னு. இல்லை, நீங்கள் சொன்னால் தான் கேட்பாங்களா, யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்களா? அவர் நான் சொன்னாலுமே கேட்க மாட்டாங்க. நியாயமாக இருந்தால், நீதியாக இருந்தால் மட்டும்தான் அவங்க கேட்பாங்க அப்படின்னு சொன்னேன். அப்படியா சார், இந்த மாதிரி எனக்கு 56 வயசாச்சு
அப்போ 58 வயசில் ரிட்டையர்டு. எனக்கு 56 வயசு, மகா கொஞ்சம் முடியாமல் இருக்காங்க, எனக்கும் கொஞ்சம் பிரச்சனை, மெடிக்கல் ப்ராப்ளம். உண்மையாக சொன்னாங்க. ஏன்னா இன்னைய வரைக்கும் எனக்கு அவங்கள யாருன்னு முகம் தெரியாது. ஐயோ கேள்விப்பட்டு ஃபோன் பண்ணி வேல்யூஷன் போட்டிருக்கு, எனக்கு பேப்பர் வேல்யூஷன், அதிலிருந்து எனக்கு ரிலீஃப் வேணும், நீங்கள் சொன்னால் கேட்பார் அப்படின்னாங்க. சொல்லி பார்க்குறேன். ஆனால் அவர் ரொம்ப நேர்மையான நீதியான ஒரு தேவ மனிதர் அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு அவருக்கு ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ண உடனே அப்படியா எல்லாம் கேட்டாங்க. கேட்டு சரி நான் பார்த்துக்கிறேன், நீ சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. அப்போ நான் அந்த டீச்சர்கிட்ட மறுபடியும் ஒரு 2வது நாள் பேசுகிறேன். என்ன ஆச்சுது, உங்களை ரிலீவ் பண்ணிட்டாரா சொல்லிட்டேன். அப்போ சொன்னாங்க, அது இப்போ நினச்சாலும் எனக்கு அப்படி புல் அரிக்குது. இந்த ஒரு அம்மாவுக்கு மாத்திரம் ரிலீஃப் கொடுத்தோம்னா அது இன்ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு சட்டம் அன்னைக்கு போட்டிருக்கார். 55 வயதுக்கு மேலே உள்ள எல்லா டீச்சரையும் பேப்பர் திருத்த வேண்டான்னு சொல்லி அனுப்பிட்டார். ஒரு ஸ்கேல். இப்போ ஒரு நீதியான ஒரு ஆசிரியர், தலைமை ஆசிரியர், டிஓவாக இருந்து ரிட்டையர்டாகி இன்றும் வட இந்தியாவில் கடவுளின் பணிகளை வல்லமையோடு செய்து கொண்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இன்று வரை கடவுள் அருமையான அந்த சாருடைய குடும்பத்தை, பிள்ளைகளை, பேர பிள்ளைகளை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். ஆசீர்வாதமாய், உலக பிரகாரமாகவும் ஆவிக்கெடுத்த ரீதியிலும் அத்தனை பிள்ளைகளும் இன்றைக்கு ஆசீர்வாதமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சாரும் திருப்தியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் அதைத்தான் சொன்னார், நீங்கள் வாழ்கிற இந்த குறுகிய வாழ்க்கையில் நீதியாய் நேர்மையாய், அதை பசிதாகம் மாதிரி அதன் மேலே அவ்வளோ வாஞ்சையாய் நீங்கள் என்ன செய்யுங்க, நீதிக்காக போராடுங்கள். நீதி உள்ள ஒரு வாழ்க்கை. அதனால்தான் ஏசப்பா சொன்னாங்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதனுடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு தேவையான அனைத்தும் அர்த்தம் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னார். காலை வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே நீதியான காரியங்களின் மேலே எனக்கு ஒரு பசிதாகும், உடைய வசனம் தான் நீதி, உடைய வசனத்தின்படி வாழ்கிற வாழ்க்கையின் மேலே எனக்கு ஒரு தாகம் உண்டாகணும் அப்படின்னு நம்ம ஜெபிப்போமா? God bless you.